வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா பொருளை சேர்த்து கோட்டேஷன் ஆகலாம். அது கோட்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து காலி பண்ணி ஒண்ணுமில்ல பிச்சைக்காரனா ஆக்கலாம். கர்மான்ற ரெண்டு வழியும் தான். சேர்த்து வைக்கிறது கர்மா தான், யாருக்கு ஒண்ணுமில்லா பண்றது கர்மா தான். இந்த செயலோட செயல் நாம செஞ்ச செயல் நாமளே அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி இது நீ நினைக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயலும் உன் கையை மீறி நடக்குதா, இது ஏற்கனவே பிரபஞ்சம் முடிவு பண்ணிக்குது. அது பிரகாரம் நீ நினைச்சவன் நடக்காது. அதான் சாமி, இப்போ சின்ன வயசுல இந்த மாதிரி இதுக்கு தொடர்ச்சி சமூக சேவை மாதிரி போயிடலான்னு ஒரு யோசனை இருந்தது. ஆனா அது எல்லாம் நடக்கல. அது அப்புறம் கல்யாணம், குழந்தை, குட்டி, அது அப்படி வாழ்க்கைக்கு போயிடுச்சு. அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு சில அடிகள் அதிகமா வாங்கும்போது மறுபடியும் அதுல வெளியே இதெல்லாம் போலியான வாழ்க்கைன்றது முழுசா அதான் அந்த விரக்தி நிலைன்றாங்க இல்லையா, அந்த விரக்தி நிலையை கொண்டு விட்டு மறுபடியும் கொண்டாந்து இதுலயே விட்டுருக்கு. அந்த இடைப்பட்ட காலத்துல கொஞ்ச நாள் ரொம்ப ஐயா சொன்னார் பாத்தீங்களா, நல்ல ஒரு பெரிய ஆப்பு வரணும். பாதிப்பு வந்தா மட்டும் இறந்து நிக்க முடியும். அப்ப அந்த பாதிப்பு வந்தா மட்டும் நீ இதுக்கு வருவ. இது அவன் இறைவன் நடத்துற நாடகம் தான். சின்ன வயசுல இருந்தது சார் இந்த மாதிரி போகணும். நீ சின்ன வயசுல இருந்துச்சு ரைட்டு. ஆனா நீ புள்ள குட்டி எல்லாம் கட்டிக்கணும், உங்க கர்மாக்குது. நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு புள்ள பெற்றுக்கணும், அது நல்லது கட்டத ஒண்ணு அனுபவிக்கணும்னு நிற்கும் போது அந்த செயல் நடக்குமா நடக்கூடாதா? அப்ப அது நடந்ததே தீரும். நீ கல்யாணமே வேணும் வேணும்னுமா, அந்த ஆகவே ஆகாது. எனக்கு கல்யாணம் வேணும் வேணும்னா ஆகாது, வேணாம் வேணாம்னா ஆயிடும். அப்போ நாம நினைக்கிறது எதிர்ப்பாதான் நடக்கும். அதான் பிரபஞ்சனுடைய வழி. நாம என்ன நினைக்கிறோமோ அது எதிர்ப்பாதான் நடக்கும். நீ நினைச்ச மேல நடக்கும், அது யாருக்குமே நடக்காது.